வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. கோலிவுட்டில் ராஜாராணி படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் அட்லி. முதல் படத்திலேயே பிளாக் பஸ்டர் வெற்றியை ருசித்த அட்லிக்கு அடுத்தடுத்து விஜயின் தெறி, மெர்சல், பிகில் போன்ற 3 மாஸ் படங்களையும் இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த 3 படங்களும் மாஸ் ஹிட் அடித்ததை தொடர்ந்து ஜவான் என்கிற பிரம்மாண்ட பட வாய்ப்பு அட்லியை தேடி வந்தது. அப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் இயக்குனராக அறிமுகமானார் அட்லி. பாலிவுட் திரையுலகின் பாஷா என்றழைக்கப்படும் ஷாருக் கான் தான் அப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார். அப்படத்திற்காக சுமார் 3 ஆண்டுகள் கடினமாக உழைத்து பக்கா கமர்ஷியல் படமாக ஜவான் படத்தை எடுத்தார் அட்லி. அவரின் மேக்கிங் ஸ்டைல் பார்த்து பாலிவுட்டே மிரண்டு போனது. ஜவான் படத்தை இந்தி திரையுலகினரும் ரசிகர்களும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர். இதனால் அப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்தது. ஜவான் படத்தின் வெற்றிக்கு பின்னர் இயக்குனர் அட்லி கால்ஷீட்டுக்காக பாலிவுட்டே காத்திருக்க, அவரோ அடுத்ததாக பாலிவுட் பக்கம் சென்று விட்டார். தெலுங்கில் மாஸ் நடிகராக வலம் வரும் அல்லு அர்ஜுனை வைத்துதான் தன் அடுத்த படத்தை இயக்க உள்ளார். அப்படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இயக்குனர் அட்லி போட்ட கண்டிஷன் குறித்து பாலிவுட்டில் ஒரு தகவல் உலா வருகிறது. ஜவான் படத்தின் வெற்றிக்கு பின் இயக்குனர் அட்லி தன் சம்பளத்தை ரூபாய் 60 கோடியாக உயர்த்தி விட்டதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில், அதோடு தனக்கு படத்தின் வசூலில் இருந்து குறிப்பிட்ட ஷேர் கொடுக்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டுள்ளாராம். வழக்கமாக ஹீரோக்கள் தான் இப்படி ஷேர் கேட்பார்கள். அண்மையில் ஜெயிலர் படத்துக்காக ரஜினிகாந்த் ஷேர் வாங்கி இருந்தார். தற்போது அதே பாணியில் டீல் பேசி பாலிவுட்டை அதிரவிட்டுள்ளார் அட்லி. கமல்ஹாசன், லிங்குசாமி இயக்கத்தில் கார்த்தி, தமன்னா நடிப்பில் 2010 வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற பையா திரைப்படம் வரும் ஏப்ரல் 11 உலகெங்கும் உள்ள திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. ஏப்ரல் 12 ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாகிறது பிரேமலு திரைப்படம். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.